திரு பாலாஜி, பேரவையில் நீங்கள் தான் இருந்தீங்க இன்னைக்கு. இன்றைக்கு நடைபெற்ற நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெய்சீலன் சொல்கிறது மாதிரி நேரமில்லா நேரம் என்று சொல்லக்கூடிய 0 ஹவரில் வந்து அவசர முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்து எழுப்புவது என்பது 2 விதமாக இருக்குது. ஒரு சிலது சமீபத்தில் ஒரு நாள் 2 நாள் முன்னாடி நடந்தது. உதாரணத்துக்கு சொன்னால் நேற்றைக்கு ஜாகிர் ஹுசேனுடைய அந்த கொலையை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே கொடுத்துட்டோம். அதை கடந்து வேறு ஏதாவது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் எழுப்பணும்னா சபை கூடுறதுக்கு முன்னாடி வந்து இது வந்து என்னென்னா ஒரு நடைமுறை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எழுப்ப போகிறோன்னு ஒரு தகவல் சொல்லணுன்றது ஒரு நடைமுறை. இந்த நடைமுறை ஏற்கனவே சட்டமன்றத்துக்கு வந்து வந்தவங்க இல்லை வந்து சட்டமன்றத்து நிகழ்வுகளோட பரிட்சைமானவர்களுக்கு தெரியும். சபாநாயகர் என்ன சொன்னார்னா அதன் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை குறித்து வந்து காலையிலேயே கூட வந்தாங்க, பார்த்தாங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லலை, அதனால் வந்து இதை வந்து இந்த நேரத்தில் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் கூட வந்து முதலமைச்சர் இன்டர்ஃபியர் பண்ணி என்ன பண்ணார்னா, இல்லை அவருக்கு வந்து என்ன தான் சொல்கிறாரு கேட்போம் அப்படின்னாரு. ஒன்றும் தவறில்லை. இப்போ அவர் சொல்கிறாரு இந்த அரசின் மீது அந்த நேரத்தில் குற்றச்சாட்டுகள் கூட சொல்லலாம், இந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது ஒரு அவையினுடைய நடவடிக்கைகளில் ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகள் இருக்குது. இப்போ மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசுகிறோம், இல்லை வந்து கவன ஈர்ப்பில் பேசுகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான ஒரு அணுகுமுறை வேணும். குறிப்பாக இன்றைக்கி வந்து இதோட பர்பஸே என்னென்னா, நமக்கு தெரியாமல் ஒரு விஷயம், ஒரு இன்சிடென்ட் நடக்குது, சபை நடந்துகிட்ருக்கு. சபை நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த இன்சிடென்ட் குறித்து விவரம் யார்கிட்ட இருக்கும்? அரசிடம் தான் முழுமையாக இருக்கும். அது கூட என்ன மாதிரியான ஒரு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும், அதாவது எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை எழுப்பின உடனே சில நேரங்களில் வந்து பதில் இருக்காது அரசிடம். அது எல்லா விஷயத்திலையும் அந்த மாதிரி இருக்க முடியாது. அப்போ அவங்க அடுத்த நாள் கூட பதில் சொல்லலாம், இல்லை வந்து அதற்கு பிறகு கூட பதில் சொல்லலாம். இந்த சூழலில் அவர் வந்து எழுப்புறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாச்சு. அவர் வந்து அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் சொல்லிட்டார், இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்குது, இது வந்து சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து எங்களுக்கு வந்து கவலை இருக்குதுன்னு சொன்னார். அது வரைக்கும் வந்து எந்த விதமான நிலையில். ஆனால் அதற்கு பிறகு அவர் சில விமர்சனங்களை முன்வைக்கின்ற பொழுது அது என்னென்னா, அப்போ அதுக்கு தான் அவர் ரியாக்ட் பண்ணுறாரு, முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து எங்களை வந்து இந்த மாதிரி விமர்சனம் முன்வைக்கிறீங்க, நீங்கள் வந்து நாங்கள் நடந்த உடனே நடவடிக்கை எடுக்கிறோம், இல்லை வந்து அதை வந்து அது தொடர்பாக வந்து உடனே பதில் சொல்கிறோம். நீங்கள் வந்து அந்த மாதிரி கடந்த காலங்களில் வந்து உங்களுடைய பதில் வந்து வேறு விதமாக இருந்தது, நான் தொலைக்காட்சி பார்த்து தெரிந்து கொண்டேன்ற மாதிரிலாம் சொன்னீங்கன்னு. இப்போ இந்த மாதிரி அது இந்த மைய பிரச்சனையிலிருந்து 2 பக்கமுமே ஒரு மைய பிரச்சனையை எழுப்புறது அவரோட கடமை. எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பினார். அப்போ அதற்கான பதில் வந்து முதலமைச்சர் என்கிற நிலையில் அவர் சொல்லிட்டார், முதலமைச்சர் என்னிடம் பதில் இருக்குது, நான் தரேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ பேசுங்கண்டார். அப்போ அந்த பதிலை வாங்கியிருக்கலாம் என்பது தான் வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். அதற்கு பிறகு இப்போ நேற்றைக்கு நடந்த விஷயத்தில் சொல்லுங்கள். அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை முழுமையாக பேச அனுமதிக்கல, எங்களுடைய குற்றச்சாட்டு அவை குறிப்பில் இடம்பெறக்கூடாது, அப்போ அதுக்குள்ள முதலமைச்சர் பதில் சொல்றதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்திருக்காரு. அவர் வந்து முதல்ல பேசும்போது பேசிட்டார், இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டார், இந்த 4 இன்சிடென்ட்டையும் மென்ஷன் பண்ணிட்டார். அதுதானே சொல்ல வந்தார். இந்த மாதிரி இன்றைக்கி ஒரே நாளில் இது மாதிரி 4 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு, வெவ்வேறு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. ஆகவே இது வந்து சட்டம் ஒழுங்கு பற்றிய ஒரு ஐயத்தை எழுப்புதுன்னு சொன்னார். அதை சொல்லிட்டு அவர் கூடுதலாக வந்து ஒரு அரசின் மீது வந்து ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு சில வார்த்தை அது வந்து பேசலாம். இப்போ அவர் வந்து அவரே காவல்துறை மானியத்தில் பேச போகிறாரு. இல்லை, எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு விமர்சனம் எந்த நீங்கள் எல்லா அதாவது இது என்ன ஸ்பேஸ்க்காக இது கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் இது நேரமில்லா நேரம்னு ஒரு ஸ்பேஸ் எதுக்காக வந்து அவையில் கொடுத்துருக்கு. அந்த நேரத்தில் அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பது, நீங்கள் அப்படி தான் நீங்கள் இதை புரிந்து கொள்ளணும். நீங்கள் ஒரு பொது விவாதமாக இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க பேசலாம், எதிர்த்து பேசலாம். இது வந்து அவர் கவனத்தை ஈர்க்கக்கூடிய விஷயத்தை செஞ்சிட்டார். அவர் சொல்லவே விடாமல் இல்லை, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை பேசவே விடாமல், என்ன சொல்ல வந்தார்னு பேச விடாமல் இல்லை, முதல்ல பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் கொடுத்த உடனே அவர் கடந்த காலங்களில் பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும், தூத்துக்குடி சம்பவமாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் விவகாரமாக இருக்கட்டும், இது எல்லா நடைமுறையும் இப்போ சபாநாயகர் இன்னைக்கு பேசக்கூடாது, இன்னைக்கு அவையில் அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொண்டு திமுக அப்படியே அமைதியாக போச்சு. இப்படி குறிப்பிட்டு சார் தப்பா எடுத்துக்காதீங்க. தூத்துக்குடி சம்பவம் அன்னைக்கு எங்க சட்டமன்றம் நடந்தது? இல்ல அதுக்கு பிறகு நடைபெற்றல, அன்னைக்கு நடந்தது சொல்லல சார். நீங்க இன்னைக்கு குட்கா விவகாரம் நடந்த அன்னைக்கு நீங்க விவாதம் வந்து பேரவையில் நடக்கவே இன்னைக்கு பேசுறோம். நீங்க தூத்துக்குடி சம்பவத்துக்கு முதலமைச்சர் போய் நீங்க கேட்ட பதில் என்னது சார்? 265 நாள்ல 100 நாள் பேரவை நடக்குது, அது 360 நாள் நடக்கிறது இல்ல. நடக்கும்போது விவாதத்துக்கு இல்லங்க. நான் சொல்ல வரது என்னன்னா, வாட் ஹஸ் ஹேப்பன், அதுல இருந்து எவ்வளவு நாள் கழிச்சு சட்டமன்றம் நடந்தது? சரி, அதனால நீங்க அவ்வளவு சொல்லலையே இல்ல, முதலமைச்சர் அதை பத்தி பேச வேணாம்னு சொல்லலையே, நீங்க பேசுங்க நான் பதில் தரேன்னாரு. அதற்கு பிறகு பதில் அளிக்கிறார். ஒருவேளை இப்போ இன்னைக்கு பதில் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து இனிஷியலாக நீங்கள் எல்லாமே அரசு இயந்திரம் வந்து இப்போ முதலமைச்சர் அவர் சொன்ன மாதிரி முதலமைச்சர் வந்து பதில் தராருன்னா வந்து அங்கே கிரவுண்டில் என்ன இருக்குன்னு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு பேசுகிறார். நாளைக்கு அதில் மாறுபட்ட நிலை இருந்தால் அதை தெரிவிக்கக்கூடிய
பல வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற பொழுது அவருக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பொழுது இன்னைக்கு இந்த கான்ஃபரன்டேஷனை பொறுத்த வரைக்கும் அவரை பேசவே விடலைன்னா, இல்லை இதை பதிவே பண்ணலை, அவர் சொல்ல வந்ததை இது மாதிரி 4 சம்பவம் இன்றைக்கு நடந்தது பதிவே பண்ணவில்லைன்னா நிச்சயமாக தவறாக தான் இருந்திருக்க முடியும். ஆனால் அது கூட என்னோட பாயிண்ட் என்னென்னா, இங்கே ஏற்கனவே அவையில் ஒரு நடைமுறை இருக்குது. அது இப்போ சபாநாயகர் சொல்கிறாரு, கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சி காலத்தில் கூட இது மாதிரி முக்கியமான பிரச்சனைகள் எழுப்பணும்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து சொல்லணும், எங்ககிட்ட சொன்ன உடனே எடுக்கணும்னாரு. அப்போ அந்த நடைமுறை இருக்குது என்பது தெரிந்த பிறகு இந்த மாதிரி செஞ்சாங்க. இருந்தாலும் வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டது, அவரை பேச விட்டாங்க. இந்த 4 சம்பவத்தை சொன்னார், ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியாச்சு. சொல்லி முடித்த உடனே தான் பதில் சொல்கிறார் முதலமைச்சர். சரி, முதல் சுற்று கருத்தாளர் திரு பொன்வெல்சன், தொடர்ச்சியாக இந்த 4 வருஷத்தில் அதிக அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மையப்படுத்தி தான் திமுக மீது தொடர்ச்சியாக அதிமுக குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கு. ஆனால் நடைமுறை முழுவதுமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்த விஷயத்தை விளம்பரத்திற்காக தான், அதாவது கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய நோக்கத்தில் தான் இது எல்லாமே கொண்டு வராரு. அவையுடைய நடவடிக்கையை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. முதலமைச்சர் ஒரு பதில் சொல்கிறாருன்னா அதையும் கேட்கறது கிடையாது. உடனடியாக வெளில போயிட்டு ஊடகத்தை சந்திக்கிறாரு. இந்த ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி பொதுவாக நம்ம பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வந்து எந்த ஒரு கட்சியும் வந்து பெரிய அளவில் விளம்பரம் தேடுன்றது கிடையாது. அது வேறு நிறைய துறை இருக்கிறது, அரசியல் பண்ணுறதுக்கு, ஊழல் பண்ணுற துறைகளை வெளிக்கொண்டு வர்றது, இந்த மாதிரி. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பதுனா இந்தியாவிலே இல்லை, உலகத்திலே கூட இல்லை, விளம்பரம் தேடுறதுன்றது யாருக்கும் காரணமாக இருக்காது. ஆனால் அதை மையப்படுத்தினா ஆட்சியிலேருந்து ராஜினாமா செய்யணும், பதவி விலகணும்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய முதல் பாயிண்ட்டு வேற எந்த விஷயத்திலும் இவ்வளோ சீரியஸாக கேட்க மாட்டாங்க. சட்ட ஒழுங்கு கைமீறி போகுது அப்படின்னா தான் பதவி ராஜினாமா செய்யுங்க அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியினர், எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற எல்லாருமே வச்சிருக்காங்க, இந்த ஆட்சியிலையும் வச்சிருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு கூட கொடுக்காத ஒரு அதிகாரத்தை காவல்துறைக்கு சட்டம் கொடுத்திருக்கிறது. என்னென்னா, யூ கேன் யூஸ் மினிமம் ஃபோர்ஸ். அது உச்ச நீதிபதியோ ஜனாதிபதியோ பிரதமரோ கூட பயன்படுத்த முடியாத ஒரு சாதாரண குடிமகன் மேலே. நீங்கள் வந்து அவனோட குற்றம் நிரூபிக்கப்படுறது, கன்விக்டட் ஆகிறதுக்கு முன்னாடியே, அக்யூஸ்டாக இருக்கும்போதே யூ கேன் யூஸ் மினிமம் ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கடவுளுக்கு நிகரான பவர் வந்து காவல்துறை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த காவல்துறையை கையில் வச்சிருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க, எந்த ஆட்சியில் இருந்தாலும் சரி, அவங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். அது இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அப்படின்றதுல எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை எதிர்க்கட்சிகள் எடுத்து வைக்கிறதுல பெரிய தவறு கிடையாது. இடுப்பாறை இல்லா ஏமராமணன் கெடுப்பார் இல்லானும் கெடும்ன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, ஒரு தோழமை சுட்டலோட சொல்கிற மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம். ஆனால் எப்படின்னா, எனக்கு மன்னர் நீங்கள் தான், உங்களை தான் நான் குறை சொல்ல முடியும். இல்லை, அப்போ அதுக்கு நீங்கள் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு, ஆனால் முதலமைச்சருக்கு விளக்கம் சொல்கிறாரு. ஆனால் விளக்கம் சொல்ல பிறகும் பேசுறதுக்கு வாய்ப்பு தரல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் வெளில வந்து பேசுகிறாரு. இதை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. அவங்க இல்லை, அதில் முக்கியமான சில விஷயங்கள் வந்து என்னென்னா, முதலமைச்சர் பதில் சொல்கிறாரு, அதுக்கு வெளிநடப்பு செய்தது 1008 காரணங்கள் இருக்கலாம்.